Hello students, welcome to Just Add Maths. இன்னைக்கு நம்ம exercise 1.6ல இருக்கிற remaining one words பார்க்கலாம். So 8th sum வந்து if a, 8 and 6, b represents an identity function. So identity function னா நமக்கு தெரியும் f of x is equal to x ன்னு இருந்தா அது வந்து identity function. Then the value of a and b are. So இங்க வந்து இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க a, 8 and 6, b. ஸோ இதில் இருந்து நம்மளை a and b யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் இது வந்து ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் f of x is equal to x. அதாவது f of என்ன நம்பர் உள்ளே இருக்கோ அதே நம்பர் தான் வந்து இமேஜாக வரும். இப்போ சப்போஸ் f of 1னா 1 தான் இமேஜாக இருக்கணும், f of 2னா 2 தான் இமேஜாக இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இங்கே நமக்கு a, 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மீனிங் f of a is equal to 8. ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுங்கிறதால இந்த ஏக்கு பதிலாகவும் 8 தான் வரணும். therefore a is equal to 8. அதே மாதிரி 6, b. 6, bனா f of 6 is equal to b. therefore b is equal to 6. ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் f of x is equal to x. என்ன நம்பர் வந்து ஆன்சராக இருக்கோ அதே நம்பர் தான் உள்ளே இருக்கும், இல்லை எந்த நம்பர் வந்து f of உள்ளே இருக்கோ அதே நம்பர் தான் ஆன்சராக இருக்கும். ஸோ இதோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 1 8, 6. ஸோ ஏயோட ஆன்சர் 8 அண்ட் பியோட ஆன்சர் 6. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. let a is equal to 1, 2, 3, 4, b is equal to 4, 8, 9, 10. A function f from a to b defined by, so function எப்படி கொடுத்துருக்காங்கன்னா f is equal to 1, 4, 2, 8, 3, 9, 4, 10 is a. ஸோ இதில் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று மெனி டு ஒன் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் இன் டு ஃபங்க்ஷன். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரோ டயக்ராம் போடுவோம். ஸோ இப்போ ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ ஆரோ டயக்ராமில் இது ஏங்கிற செட்டில் 1, 2, 3, 4 இருக்குது. அண்ட் பிங்கிற செட்டில் 4, 8, 9, 10 இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு ஆர்டர் பேர்ஸாக கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஆரோஸாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1, 4, 1 to 4, 2, 8, 2 to 8, 3 to 9 and 4 to 10. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஸோ 2-3 எலமெண்ட்ஸ்க்கு சேம் இமேஜ் இருந்தால் தான் அது வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனி இமேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் இது மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஆப்ஷன் 2 ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இல்லை, ஏன்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா f of x is equal to xன்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஐடென்டிட்டி இல்லை. 1 to 1 ஃபங்க்ஷன் தேர்ட் ஆப்ஷன். ஸோ 1 to 1னா இது வந்து கண்டிப்பாக கிளியராக 1 to 1 தான், ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் தனித்தனி இமேஜ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ ஆப்ஷன் 3 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ 1 to 1 ஃபங்க்ஷனாக எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனி இமேஜ் இருக்கணும். அப்படின்னா இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து 9th சம். இப்போ 10th சம். ஸோ 10th சம் வந்து காம்போசிஷன் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10th if f of x is equal to 2x square and g of x is equal to 1 by 3x, then ஸோ f composition g is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு f composition g கண்டுபிடிக்கணும். ஸோ f composition g of xனா இந்த சர்க்கிள் எடுத்துகிட்டு ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. f of g of x which is equal to f of, ஃபர்ஸ்ட்டு இந்த g of xக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ f of 1 by 3x. இப்போது f of 1 by 3x நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு f of xயில் இருக்கிற xக்கு பதிலாக 1 by 3xை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 into இங்கே x ஸ்கொயருன்னு இருக்குது. ஸோ இந்த xக்கு பதிலாக 1 by 3x போட்டுக்கோங்க அண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கொயர் அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த நம்பர்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை வந்து மிஸ் பண்ணிடாமல் எழுதணும். ஸோ 2 into x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 into xக்கு பதிலாக 1 by 3x போட்டுட்டு மேலே ஸ்கொயர் போட்டுக்கோங்க.
which is equal to, இப்போ இந்த 1/3x வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 2 into 1 ஸோ 3x நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 9x ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர்னா 3 into 3 9x ஸ்கொயர், which is equal to 2/9x ஸ்கொயர். ஸோ இதோட ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன். ஸோ 2/9x ஸ்கொயர். ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி நம்ம யூஸ்வலாக சம்ஸில் எல்லாமே பார்த்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். So next, if f from a to b is a bijective function கொடுத்திருக்காங்க and if n of b is equal to 7, then n of a is equal to. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா f from a to b is a bijective function ன்னு கொடுத்துருக்காங்க and n of b ஓட வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளை n of a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ f is bijectiveனா, ஸோ bijective ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் வந்து both 1 to 1 and on to இருக்கும். ஸோ on to and 1 to 1. ஸோ bijective நமக்கு தெரியும் 1 to 1 and on to. 1 to 1னா every element has a different image and on to na range is equal to codomain இருக்கும். இப்போ சப்போஸ் நான் வந்து இதுக்கு ஒரு பைஜெக்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. இப்போ இங்கே வந்து எனக்கு ஏங்கிற செட்டில் 1 2 3 இருக்குது அண்ட் பிங்கிற செட்டில் ஏபிசி இருக்குன்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே இதில் வந்து ப்ராக்ரஸ் செக்கில் பார்த்துருக்கோம். ஸோ 1 to a 2 to b 3 to c இப்படி வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருந்தால் இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து 1 to 1 இருக்குது அண்ட் ஆன் டூனா b வந்து கோடொமைன், ரேஞ்ச் வந்து ஏபிசி. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைனாக இருக்குது. ஸோ இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து எஃப் இஸ் பைஜெக்டிவாக எப்போ இருக்குன்னா ஏலையும் பிலையும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எஃப் வந்து பைஜெக்டிவாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1 to 1 அண்ட் ஆன் டூனா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா ஏ அண்ட் பிங்கிற செட்டில் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு n of b is equal to 7ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் பைஜெக்டிவ்னு கொடுத்துருக்கிறதால ஏலையும் வந்து நமக்கு 7 எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ therefore n of a is equal to 7. ஸோ ஆப்ஷன் 1. ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா 1 to 1 and on to and number of elements in both sets should be equal. ஸோ ஏ அண்ட் பி ரெண்டுலேயுமே வந்து நமக்கு சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா. ஸோ அதனால் அவங்க n of b 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n of aயும் வந்து 7ஆக தான் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 12th சம். Let f and g be two functions given by. ஸோ இங்கே வந்து f is equal to ordered pairsல கொடுத்துருக்காங்க 0, 1, 2, 0, 3, -4, 4, 2, 5, 7. g is equal to 0, 2, 1, 0, 2, 4, -4, 2, 7, 0. Then the range of f composition g is. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம் புதுசாக. ஸோ ஜென்ரலாக நமக்கு வந்து எஃப் அண்ட் ஜி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கொடுத்து நம்மளை வந்து எஃப் காம்போசிஷன் ஜி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எஃப் அண்ட் ஜியை ஆர்டர்ட் பேர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எஃப் காம்போசிஷன் ஜியில் என்னெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0, 1, 2, -4, 7 இருக்குது. ஸோ இந்த உள்ள வந்து ஜிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கிறதால நம்ம இதில் இருந்து தான் வந்து எக்ஸ் வேல்யூஸை கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா எஃப் வந்து நமக்கு வெளியே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஜி ஆஃப் எக்ஸில் இருக்கிற இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்கிற எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா substitute x is equal to 0, 1, 2, -4, 7 in இது f composition g of x.
ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக எக்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறமா எஃப் ஆஃப் என்ன வருதோ அது வந்து கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் இங்கே ஜி ஆஃப் எக்ஸில் இந்த எக்ஸுக்கு பதிலாக ஜி வந்து கிட்ட இருக்கிறதால ஜியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து மொத்தமாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், when x is equal to 0, ஸோ ஃபர்ஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. f composition g of 0 is equal to f of g of 0. ஸோ இங்கே f of g of 0 என்ன 2. இப்போ வந்து 0ஓட இமேஜ் 2, 1ஓட இமேஜ் 0, 2ஓட இமேஜ் 4, -4ஓட இமேஜ் 2 அண்ட் 7ஓட இமேஜ் 0. ஸோ இங்கே வந்து நமக்கு g of 0 வேணும். அதாவது 0ஓட இமேஜ் ஜிங்கிற ஃபங்க்ஷனில் எப்படி இருக்குது அது நமக்கு வேணும். ஸோ g of 0னா அதோட ஆன்சர் வந்து 2. ஸோ f of 2. அண்ட் இப்போ நமக்கு f of 2 என்னன்னு தெரியணும். f of 2 வந்து 2ஓட இமேஜ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே 2ஓட இமேஜ் வந்து 0வாக இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து 0. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட்டு ஜிங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ 0வை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து f of g of 0ன்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்போவுமே உள்ளே இருக்கிறத பண்ணுவோம். ஸோ g of 0ஓட வேல்யூ என்ன நம்ம வந்து எழுதணும். ஸோ g of 0ஓட இமேஜ், ஸோ அதோட வேல்யூ வந்து 2. ஸோ இந்த g of 0க்கு பதிலாக நான் 2 இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு f of 2 என்னன்னு தெரியணும். f of 2னா 2ங்கிற நம்பரோட இமேஜ் fங்கிற ஃபங்க்ஷனில் என்னவாக இருக்கும். ஸோ 2ஓட இமேஜ் வந்து 0வாக இருக்குது fங்கிற ஃபங்க்ஷனில். ஸோ f of 2 வந்து 0. ஸோ when x is equal to 0, f composition g of 0 எனக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நான் இப்போ x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணனா f composition g of 1 is equal to f of g of 1. ஸோ இங்கே எனக்கு f of g of 1ஓட வேல்யூ 0, 1ஓட இமேஜ் 0. ஸோ f of 0, f of 0 வந்து 0 கிட்ட எனக்கு 1 இருக்குது. ஸோ 0ஓட இமேஜ் 1. ஸோ ஆன்சர் வந்து இங்கே 1. அதே மாதிரி நம்ம எல்லா நம்பர்ஸ்க்குமே பண்ணுவோம். ஸோ when x is equal to 2, f composition g of 2 is equal to f of g of 2 which is equal to f of g of 2 ஓட வேல்யூ 4. ஸோ f of 4 which is equal to f of 4 ஓட வேல்யூ 2 which is equal to 2. இப்போ when x is equal to -4 substitute பண்ணுங்க. ஸோ -4 f composition g of -4 is equal to f of g of -4 which is equal to f of g of -4 வந்து வேல்யூ வந்து 2. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஆர்டர் பேஸ்லேருந்து தான் எடுத்து எழுதுகிறேன். ஸோ g of -4 is equal to 2. ஸோ f of 2 is equal to 2 பக்கத்தில் 0 இருக்குது. ஸோ f of 2ஓட வேல்யூ வந்து 0. when x is equal to 7, f composition g of 7 is equal to f of g of 7 which is equal to f of g of 7 ஓட வேல்யூ 0. ஸோ f of 0 which is equal to f of 0 ஓட வேல்யூ 1. ஸோ நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாமே f composition g ஓட இமேஜஸ். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் ஆஃப் f composition g கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் f composition gயில் f composition g ஓட இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதாவது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ரேஞ்சில் வரும். ஸோ இதை வச்சு நம்ம டேரெக்டாக ரேஞ்சோட ஆன்சர் எழுதிடலாம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் f composition g is equal to, ஸோ இங்கே நமக்கு என்ன நம்பர்ஸ்லாம் கிடச்சிருக்குன்னா 0, 1, 2, 0, 1. ஸோ ரிப்பீட் ஆகிறத ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ 0, 1, 2 இதுதான் வந்து நமக்கு ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் ஆஃப் f composition g is equal to 0, 1, 2. ஸோ இதோட ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன். ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக பண்ணுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு f composition g is equal to f of g of xன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜியில் இருக்கிற எக்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் கிடைக்கும். ஸோ அந்த இமேஜஸ் எல்லாமே ஒரு செட்டாக எழுதுனீங்கன்னா அதுதான் வந்து நம்மளோட ரேஞ்ச். இப்போ நம்ம 13th சம் பார்க்கலாம். ஸோ 13th சம்மும் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. லெட் f of x is equal to root of 1 plus x square. then first option பார்த்தீங்கன்னா f of xy is equal to f of x into f of y. second option f of xy is greater than or equal to f of x into f of y. third option f of xy is less than or equal to f of x into f of y. fourth option
none of the above. ஸோ இங்கே வந்து நமக்கு வெறும் f of x equal to root of 1 plus x square கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் நமக்கு f of x இருக்குது, f of y இருக்குது, f of xy இருக்குது. ஸோ இது மூணும் தனித்தனியாக என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அவங்களே வந்து f of x கொடுத்துருக்காங்க. f of x வந்து 1 plus x square. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக y போட்டிங்கன்னா f of yயோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ f of y is equal to 1 plus y square. அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக xy போட்டிங்கன்னா உங்களுக்கு f of xy வேல்யூ கிடைச்சிரும். ஸோ f of xy is equal to 1 plus xy the whole square which is equal to 1 plus x square y square. ஸோ இதுதான் வந்து f of x, f of y and f of xyயோட வேல்யூஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணணும். ஸோ இதுலேருந்து டேரெக்டாக நமக்கு பார்த்தா தெரியாது. ஸோ எப்படி இந்த இன்இக்வாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம ரேண்டமாக எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து f of 2 into 3 6ன்னு வரும். So f of 6 is equal to f of x into f of y. So f of 2 into f of 3. So first நம்ம f of 6 வேல்யூ என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ f of 2. So first xக்கு பதிலாக 2 போட்டுக்கோங்க. f of 2 is equal to 1 plus 2 square. So root of 1 plus 4 root of 5. ஸோ நான் இது வந்து லாங் டிவிஷன், நமக்கு வந்து ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரூட் 5 வந்து என்ன கிடச்சிருக்குன்னா நமக்கு 2.236ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து f of 3 1 plus 3 square 1 plus 9 root of 10. root of 10ஓட வேல்யூ 3.162ன்னு கிடச்சிருக்கு. இப்போ f of 6ஓட வேல்யூ root of 1 plus 6 square 1 plus 36 root of 37 எனக்கு 6.082ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியாக f of x வேல்யூ, f of y வேல்யூ அண்ட் f of x வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு f of xy is equal to f of xyயோட வேல்யூ. ஸோ இதுதான் வந்து f of xy, இது f of y, இது f of xோட வேல்யூ. ஸோ f of xyக்கு எனக்கு ஆன்சர் வந்து 6.082ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 2.236 into 3.162. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு 6.082 வந்ததுன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6.082 வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, ஆனால் ரைட் சைடில் உங்களுக்கு 7.0702ன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஆனால் இந்த ரெண்டு வேல்யூஸும் வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங். இப்போது செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணோம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 6.082 இஸ் இங்கே வந்து நமக்கு greater than or equal to கொடுத்துருக்காங்க. ஸோ greater than or equal to 7.07021 செக் பண்ணோம். ஸோ இங்கே வந்து 6 பாயிண்ட்டுன்னு இருக்குது, இங்கே 7 பாயிண்ட்டுன்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 6.08 வந்து இதை விட கிரேட்டராக இருக்காது. ஸோ இதுவும் வந்து தப்பு. இப்போ தேர்ட் ஆப்ஷன் 6.082 இஸ் லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 7.0702. ஸோ இது வந்து கரெக்டு. ஏன்னா இங்கே வந்து 6.082 இருக்குது, இங்கே வந்து நமக்கு 7.07 இருக்குது. ஸோ இது கிளியராக இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிறத விட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஸோ இங்கே வந்து நான் ரேண்டமாக நான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வரும். ஸோ புரியணுங்கிறதுக்காக நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து 13th சம். ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து இதில் கரெக்ட். f of xy is less than or equal to f of x into f of y. ஸோ இப்போது 14th சம் பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக யாருமே வந்து ஒன் வேர்ட்ஸை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு தடவை சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ் அந்த மோஸ்ட்லி அந்த ஆன்சரோடையே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நீங்கள் சும்மா மக்கப் பண்ணிட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து மறக்கும். ஸோ டைம் இருக்கும்போது சும்மா ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ் எப்போவுமே வந்து நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ வந்து 14th சம். if g is equal to 1, 1, 2, 3, 3, 5,
4, 7 is a function given by g of x is equal to alpha x plus beta. Then find alpha and beta. So இங்கே வந்து நமக்கு g வந்து ஆர்டர் பேர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க and g is equal to alpha x plus betaன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஏதாவது ரெண்டு ஆர்டர் பேர்ஸ் வச்சே சால்வ் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வந்து சம்ஸ்லாம் பார்த்துருக்கோம் எக்ஸசைஸில். ஸோ நான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஆர்டர் பேர்ஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஸோ 1,1னா 1ஓட இமேஜ் வந்து 1, 2,3னா 2ஓட இமேஜ் 3. ஸோ g of 1 is equal to 1 and g of 2 is equal to 3. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸோட வேல்யூஸை வந்து g of xல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதாவது 1 and 2வை இந்த g of x equal to alpha x plus betaல நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். So substitute x is equal to 1, 2 in g of x is equal to alpha x plus beta. So g of 1 is equal to alpha into 1 plus beta which is equal to alpha plus beta. So இங்கே ஒரு g of 1 is equal to 1 இருக்குது, இங்கே g of 1 is equal to alpha plus beta இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் நான் வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு g of 1 சேமாக இருக்குது. ஸோ நான் ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடையும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ therefore alpha plus beta is equal to 1. அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். g of 2 is equal to alpha into 2 plus beta which is equal to 2 alpha plus beta. ஸோ இங்கே வந்து எனக்கு g of 2 is equal to 3 இருக்குது, இங்கே g of 2 is equal to 2 alpha plus beta இருக்குது. therefore 2 alpha plus beta is equal to 3. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ alpha plus beta is equal to 1, 2 alpha plus beta is equal to 3. ஸோ இதை வந்து நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ பீட்டா எனக்கு போயிடும். ஸோ ஆல்ஃபா மைனஸ் 2 ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா 1 மைனஸ் 3 மைனஸ் 2, இங்கே மைனஸ் போயிடும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ நீங்கள் தனியாக பீட்டா கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து -1,2, செகண்ட் ஆப்ஷன் 2,-1, தேர்ட் ஆப்ஷன் -1,-2 அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 1,2 இருக்குது. இதில் செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து 2ஆக இருக்குது. ஸோ ஆல்ஃபா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டாக இருக்கும், பீட்டா வந்து செகண்ட் கோஆர்டினேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டு டேரெக்டாக செகண்ட் ஆப்ஷன் எழுதிடலாம். ஒருவேளை 2-3 ஆப்ஷனில் உங்களுக்கு 2 இருந்ததுன்னா நீங்கள் பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் 2,-1. இல்லை உங்களுக்கு அப்படி பார்க்க தெரியலனா நீங்கள் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 + பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - 2 - 1. ஸோ எப்படினாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இது வந்து 14th சம். இப்போ 15th சம் பார்க்கலாம். ஸோ 15th சம்மில் f of x is equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube represents a function which is. ஸோ இதில் வந்து f of x is equal to x plus 1 the whole cube and x minus 1 the whole cube கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கிராஃப் கொடுத்து அது எந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், லீனியர், குவாட்ராட்டிக் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லீனியர், கியூபிக், ரெசிப்ரோக்கல், குவாட்ராட்டிக் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு குவாட்ராட்டிக்னா தெரியும் ஹையஸ்ட் பவர் வந்து 2ஆக இருக்கும், கியூபிக் ஃபங்க்ஷனில் வந்து ஹையஸ்ட் பவர் 3ஆக இருக்கும். இங்கே வந்து 3ன்னு பார்த்தோன்னே டேரெக்டாக போய் கியூபிக் எழுதிடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு x plus 1 the whole cube இருக்குது, மைனஸ் x minus 1 the whole cubeனு இன்னொன்று இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஆன்சரில் எந்த இது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை தான் வந்து எழுதணும். ஸோ f of x equal to a plus b the whole cube formula, a cube plus 3a square b plus 3ab square plus b cube, a minus b the whole cube formula, a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவே இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x + 1 மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x - 1 which is equal to, இந்த மைனஸை இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x + 1 மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x + 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ எக்ஸ் கியூப் போயிடும். இங்கே ஒரு 3x ஸ்கொயர், இங்கே ஒரு 3x ஸ்கொயர் இருக்குது. ஸோ 6x ஸ்கொயர்
இங்கே ஒரு +3x இருக்குது, இங்கே ஒரு -3x இருக்குது. ஸோ அது 0 ஆகிடும். அண்ட் இங்கே ஒரு +1, இங்கே ஒரு +1 இருக்குது. ஸோ 6x² + 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து x + 1 தான் ஹோல் கியூப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இதை சால்வ் பண்ணி கிடச்ச ஆன்சர் வந்து 6x² + 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே ஹையஸ்ட் பவர் 2ஆக இருக்கிறதால இதோட ஆன்சர் வந்து குவாட்ராட்டிக். ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே வந்து டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கிறதால நம்ம வந்து ஒரு தடவை சால்வ் பண்ணி பார்த்துட்டு அது குவாட்ராட்டிக்கான்னு கியூபிக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ 3யை பார்த்தோன்னே டேரெக்டாக கியூபிக் செலக்ட் பண்ணிடக்கூடாது, சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஸோ இதோட வந்து 1 வேர்ட்ஸ் எக்ஸசைஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து யூனிட் எக்ஸசைஸ் அதை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க்கில் கூட கேட்கலாம். தேங்க்யூ.